எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த சமயங்களில் யார் ஒருத்தர் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக முடிவெடுக்கிறாங்களோ அந்த மனிதர்கள் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை தவிர்த்துருவாங்க. ஆனால் நிறைய மனிதர்கள் ரொம்ப கோபமாக இருக்கும்போதும் சரி, இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க பார்க்கும்போதும் சரி, உடனடியாக அவங்க முடிவு எடுத்துருவாங்க. அந்த முடிவை செயல்படுத்தவும் செஞ்சுருவாங்க. அவங்க கோபத்தில் எடுக்கிற அந்த முடிவுகள் அவங்க வாழ்க்கையை திசை திருப்பிடும். ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு அதுவே காரணமாகவும் அமைஞ்சிரும். அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதரோட கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதருக்கு பிஸ்னஸ் பண்ணுறதா ரொம்ப விருப்பமான விஷயம். அதனால் அவர் படித்து முடித்த உடனே அவங்க வீட்லேயுமே சொல்லிட்டாரு, இங்கே பாருங்கள், நான் ஒரு தொழில் தொடங்க போகிறேன், எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்கலை, நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயுமே சொல்லிட்டாரு. அவங்க அப்பா அம்மாவுமே சரிப்பா, உனக்கு என்ன விருப்பமோ அதே செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விருப்பத்துக்கே விட்டுறாங்க. இந்த மனிதருமே அவர் நினச்சது போலவே அந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப கடினமாக உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஸ்னஸை முன்னுக்கு கொண்டு வராரு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் இருக்கிற அந்த ஊரில் இவர் செய்கிற அந்த பிஸ்னஸுக்கு வாடிக்கையாளர்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. இப்போ மற்ற எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பேசாமல் வெளிநாட்டுக்கு போங்க, வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் செய்கிற அந்த பிஸ்னஸுக்கு அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் இருக்காங்க, அங்கே நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம், போயிட்டு கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்வைஸ் கொடுக்குறாங்க. இப்போ இவருக்குமே அந்த அட்வைஸ் எல்லாம் நல்லதாக தான் படுது. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் நம்மளுடைய பிஸ்னஸை வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன், இங்கே இருக்கிறதோட அங்கே போனோம்னா நமக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும், நீங்கள் தான் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, சரிப்பா, உன்னுடைய விருப்பம் போல் செய்யலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு திருமண வயசு வந்துடுச்சு, முதல் வேலையாக உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. ஆனால் இவருடைய கனவு மட்டும் எப்போவுமே ஒரு மனசுக்குள்ளார உறுத்திக்கிட்டே இருக்குது. எப்படியாவது வெளிநாட்டுக்கு போகணும், ஒரு பெரிய பிஸ்னஸை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்குது. ஒரு சில வருடங்கள் கழிச்சு அவருக்கு அந்த வாய்ப்புமே வருது. உடனே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, இதுதான்ப்பா சரியான சந்தர்ப்பம், நான் இப்போது வெளிநாடு போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் அவங்க மனைவிக்கிட்டையுமே போயிட்டு இவர் எடுத்துருக்கிற டிசிஷனை சொல்கிறாரு. அந்த சமயம் அவங்க மனைவி கர்ப்பமாக இருக்காங்க. சரி, அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, சரிங்க, உங்கள் விருப்பப்படி செய்யுங்க, உங்களுடைய விருப்பம் என்னவோ அதுக்கு நான் என்றைக்குமே குறுக்க நிற்க மாட்டேன், நீங்கள் தாராளமாக வெளிநாடு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே அனுப்பி விடுறாங்க. இப்போ இந்த மனிதர் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடமே அங்கேருந்து கிளம்பி வெளிநாட்டுக்கு போகிறாரு. அவர் நினச்சது போலவே அவருடைய தொழிலை அங்கே பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டாரு. அடுத்த கொஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸுக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு. நிறைய சம்பாதிச்சிட்டாரு. அதே சமயத்தில் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா தவறிடுறாங்க. இப்போது அவங்க ஒய்ஃபும் அப்புறம் அவருடைய மகள் 2 பேர் மட்டும்தான் அவங்க வீட்டில் இருக்காங்க. இந்த மனிதர் பிஸ்னஸை பார்க்குற அந்த நோக்கத்தில் வீட்டையே மறந்துட்டார். அவங்களுக்கு தேவையான பணத்தை மட்டும் மாதம் மாதம் அனுப்பிக்கிட்டே இருப்பார். அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத லெட்டர் மூலமாக மாற்றி மாற்றி தெரிஞ்சுக்குவாங்க. மற்றபடி இந்த மனிதர் அவருடைய வீட்டுக்கு பல வருடங்கள் ஆயிடுச்சு. இப்படியே கிட்டத்தட்ட 10-20 வருடங்கள் ஆயிடுச்சுங்க. கடைசியாக ஒரு மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, இதுக்கு மேலே நம்ம சம்பாதிக்க வேண்டாம், இப்போவே நிறைய சம்பாதிச்சிட்டோம், இந்த சம்பாதிச்ச பணத்தை மட்டும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாவே போதும், இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வீட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. இந்த முடிவை ரொம்ப சர்ப்ரைஸாக அவருடைய மனைவிக்கு சொல்லலாம், நம்ம நேரில் போய் இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையில் அங்கேருந்து கிளம்புறாரு. அவர்கிட்ட இருந்த எல்லா பணத்தையுமே பெட்டியில் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய கப்பலில் அந்த நாட்டிலேருந்து அவருடைய சொந்த நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கப்பலில் நிறைய மனிதர்கள் பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் ரொம்ப வயதான ஒரு மனிதரை பார்க்குறாரு. அந்த மனிதரும் இவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வயதான மனிதர் சொல்கிறாரு, நான் என்னுடைய அறிவை இந்த மக்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், அதன் மூலமாக ஏதாவது பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் வந்தேன். ஆனால் இங்கே இருக்கிற யாருமே என்னுடைய அறிவை வாங்க மாட்டேங்கிறாங்க, அதனால தான் திரும்ப போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்களுடைய கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிஸ்னஸ்மேன் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிங்களையா, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு அறிவுரையை எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் உங்களுக்கு 500 தங்க காசுகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான மனிதர்கிட்ட 500 தங்க காசுகளையுமே கொடுக்குறாரு. இப்போ உடனே அந்த மனிதர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, இந்த ஒரு விஷயத்த உன்னுடைய வாழ்க்கையில் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க, எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு 2 நிமிடங்கள் ரொம்ப அமைதியாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா செயல்பட தொடங்கு.
இதை மட்டும் நீ சரியாக செஞ்சினா உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகளை நீ தவிர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த பிஸ்னஸ்மேனுக்குமே இந்த அறிவுரை ரொம்ப நல்லதாக படுது. ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. இவர் போகும்போது கிட்டத்தட்ட சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு. சரி, அவங்க ஒய்ஃபுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக அவங்க வீட்டோட கதவுக்கு வழியில் நிற்கிறாரு. அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது உள்ளே யாரோ நடமாடுற மாதிரி தெரியுது. யாருன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியை பார்த்தா யாரோ ஒரு இளைஞர் ஒருத்தர் நடமாடிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த காட்சியை பார்த்த உடனே இந்த பிஸ்னஸ்மேனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் மனசுக்குள்ளார நிறைய தவறான எண்ணங்கள்லாம் வருது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சிட்டுலாம் வந்திருக்கேன், ஆனால் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தவறான எண்ணங்கள்லாம் வருது. அவங்க 2 பேரையும் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கத்தியெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அந்த சமயம்தான் அந்த வயதான மனிதர் சொன்னான்னு பார்த்தீங்களா, எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி ஒரு 2 நிமிடங்கள் யோசிச்சுட்டு செயல்பட சொல்லி ஒரு 2 நிமிஷம் அப்படியே பொறுமையாக அங்கே நின்று என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது யாரோ வெளியில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க ஒய்ஃப் பார்த்துட்றாங்க. கதவுமே திறக்கிறாங்க. இவரை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உங்களை பார்த்து எத்தனை வருடங்கள் ஆகுதுங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி தழுவுறாங்க. ஆனாலுமே இவர் இன்னுமே கோபமாக தான் இருக்கிறாரு. யார் அந்த இளைஞர் அப்படிங்கிற மாதிரி அந்த இளைஞரை பார்க்குறாரு. உடனே அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, அது இளைஞர் கிடையாதுங்க, நம்மளுடைய பொண்ணு தான். அவங்க படிக்கிற காலேஜில் ஏதோ ட்ராமா ரிஹர்சல் போல், அதுக்காக பஞ்சாப் சிங் மாதிரி வேடம் போட்டிருக்காங்க. அதனால தான் அவங்க டர்பன் கட்டிக்கிட்டு ஒரு பையன் கெட்டப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொண்ணை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த மனிதருக்கு புரியுது, ஒரே ஒரு செகண்டு இந்த விஷயம்லாம் தெரியாமல் இருந்திருந்தா இவர் எவ்வளோ பெரிய தப்பு பண்ண காத்துக்கிட்டு இருந்தார். நல்ல வேலையாக அந்த பிஸ்னஸ்மேன் சொன்ன அந்த அறிவுரையை பயன்படுத்துனதுனால ஒரு பெரிய அவர் வாழ்க்கையவே திருப்பி போட இருந்த அந்த பிரச்சனையிலேருந்து ரொம்ப சுலபமாக வெளியில் வந்துட்டார். அன்னையிலிருந்து அந்த மனிதர் சொன்ன அந்த விஷயத்தை தொடர்ந்து கடைபிடிக்க ஆரம்பித்தார். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் சரி, இல்லை எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த 2 நிமிடங்கள் கழித்து தான் எல்லா முடிவுகளுமே எடுப்பார். இது போல் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நிறைய தவறுகள் செஞ்ச மனிதர்கள்ட்ட நீங்கள் போயிட்டு எதனால் தவறுகள் செஞ்சீங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதிகப்படியான கோபத்துலேயும் திடீர்னு எடுத்த முடிவுனாலையும் தான் அவங்க நிறைய தவறுகளை செஞ்சுருப்பாங்க. நாம் அதை எல்லாத்தையுமே தவிர்க்கணும் அப்படின்னா நீங்களுமே அந்த 2 நிமிடம் அப்படிங்கிற அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு பெரிய முடிவுகள் எடுக்கிறதுனாலும் சரி, அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்து கொஞ்சம் யோசிங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இது கரேஜ் டு வேக் மோட்டிவேஷன் கதைகள்.